ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் புதன்கிழமை அம்மா வீட்டு குலதெய்வம் கோயில் பொங்கல். ஸோ அங்கே போகிறதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் ஈவினிங் ஒரு 4 மணி போல தான் கிளம்பணும். ஸோ நான் வியர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கலை, இங்கே ஈரோடில் இருக்க ட்ரெண்ட்ஸில் தான் வாங்கியிருந்தேன். கோவில் பொங்கல் அப்படின்றதுனால புதுசாகவே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்திருந்தேன். ரீசெண்ட் டேஸாகவே இந்த பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னாலே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கே பார்த்தாலும் அதுதான் முதல்ல கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் இந்த ஆனியன் பிங்க் சூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக கோவில் பொங்கலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தான் போகணும், ஆனால் அப்பாவுக்கு வேலை இருந்தது அப்படின்றதுனால ஈவினிங் 4 மணி போல தான் கிளம்பணும். வேறு வழி இல்லை. கரெக்டாக நாங்கள் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சு. கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆனால் அங்கே கோயிலுக்குள்ளே எப்படி போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனால் கரெக்டாக கிட்ட போக போக மழை நின்றுச்சு. போகிற வழியில் சாமிக்கு மாலை, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பணும். எங்க வீட்டில இருந்து கோவில் போறதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகிடும். சென்னிமலை தாண்டி கரட்டுப்பாளையங்கிற ஊர்ல தான் கோவில் இருக்கு. நல்லா காட்டுக்கு நடுவுல கோவில் இருக்கும். பாக்குறதுக்கே அந்த இடம் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப கோவில் ரீச் ஆயாச்சு. நாங்கள் கோவிலுக்கு போகிற டைமில் முக்கால்வாசி பேர் கிளம்பிட்டாங்க, கொஞ்சம் பேர் கூட இல்லை. மதியமே சாமிக்கு பொங்கல் எல்லாமே வச்சு அன்னதானம் எல்லாமே முடிஞ்சுது. நாங்கள் போய் எல்லா சாமிக்கும் பூஜை மட்டும் பண்ணி சாமி கும்பிட்டோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா கன்னிமார் கருப்பராயன்னு சொல்லுவாங்க. எங்கள் சைடில் எல்லாமே கூட்டத்தை வச்சு தான் குலதெய்வம் டிசைட் பண்ணுவாங்க. அம்மா வீட்டுக்கு காடை கூட்டம். ஸோ அவங்களுக்கு கன்னிமார் கருப்பராயன் தான் குலதெய்வம். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்படியே கூட்டம் மாறும். அப்படின்னா குலதெய்வம் எங்களுக்கும் வேறதான். பொள்ளாச்சியில எங்களோட குலதெய்வம் இருக்கு. இது அம்மா வீட்டுக்கு குலதெய்வம். இந்த கோவிலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கொடிக்கம்பமும் அந்த குதிரையும் தான். இப்போ விட சின்ன வயசுலலாம் அந்த குதிரையில ஏறி விளையாடும் போது அந்த ஃபீலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன வயசுல காது குத்தி மொட்டை அடிச்சதுல இருந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த விசேஷம் பண்ணும்போதும் இந்த கோவிலில் தான் பண்ணணும். நம்ம எவ்வளோதான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்துக்கு வரும்போது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஃபீலாக தான் இருக்கும். எப்போ இங்கே வந்தாலுமே எங்களுக்கு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போச்சு இந்த கோயிலோட இந்த ரோட்டுக்கு இந்த ரோடு காட்டுல அவருலாம் தெரியுமா? கோவில் சுத்தியுமே நிறைய மரமும் செடியும் வச்சிருந்தாங்க. மெயினா நிறைய பூச்செடி இருந்தது. ஸோ கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காசரளிப்பூ பிங்க் கலர்ல இருக்கும்ல. ஸோ அது நிறைய செடி இருந்தது. வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வைக்கலாம்னு சொல்லிட்டு அம்மா ஒரு செடி பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போற வழி எல்லாமே பாத்தீங்கன்னா மலை தான். இது சென்னிமலையோட எண்டு. ஸோ இங்கே தான் கோவில் இருக்கு. போற வழியில அப்படியே மெதுவடை சூடா போட்டாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. திரும்ப vlog பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்ல இருந்து கண்டினியூ ஆகுது. பிரீத்திக்கு அவங்க ஊர் சேலம்ல தாலி பிரிச்சு கோர்க்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நானும் அம்மா அப்பா 3 பேருமே அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஃபங்க்ஷன் அவங்க வீட்லயே சிம்பிளா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா நாங்க போகும்போது தான் பிரீத்தியுமே ரெடி ஆகிட்டு இருந்தா. என்னதான் நம்ம சூப்பரா மேக்கப் போட்டு ரெடி ஆனாலும் எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சிம்பிளான லுக் தான் என்னைக்குமே அழகா இருக்கும். அன்னைக்கு கல்யாணத்துல இருந்ததை விட அந்த லுக் சூப்பரா இருந்தது. சிம்பிளா ரெடியா இருந்தா ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது.
அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை. ஸோ நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா 12 to 1 தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 12 மணிக்கு மேலே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நேரில் பார்க்கறது. எங்கள் சைடு ரிலேட்டிவ்ஸ் யாருமே வந்து மோஸ்ட்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பிரீத்தியே வந்து இதை பார்த்துருக்க மாட்டா. அவளுக்கே இது வந்து கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக தான் இருக்கும். உண்மையே சொல்ல போனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல வந்து தாலி பிரித்து கோர்க்கறதுக்கு முன்னாடி மஞ்சள் நூல் வந்து பிரீத்திக்கு வந்து கட்டி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து தாலி பிரித்து வந்து கோர்க்குறாங்க. இவங்க வந்து மஞ்சள் நூலில் தாலி, அது கூட இருக்கிற குண்டுமணி, அதுக்கப்புறம் காசெல்லாம் வந்து வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே வந்து மஞ்சள் நூலில் கோர்த்து அதை வந்து தாலி கொடியோட வந்து ஜாயின் பண்ணி வந்து கட்டுறாங்க. நாங்கள் வந்து தாலி பிரித்து கோர்க்கறதுக்குன்னு தனியாக வந்து ஃபங்க்ஷன் வந்து வைக்கிறது இல்லை. ரீசன் என்னன்னா, கல்யாணத்துக்கு வந்து தாலி செய்யும் போதே கொடியோட சேர்த்து வந்து செஞ்சிருவாங்க. தாலி கட்டுற அன்னைக்கு தாலி கொடியோட மஞ்சள் நூல் வந்து சுற்றி அப்படியே வந்து தாலி கட்டிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து தாலி பிரித்து கோர்க்கறதுக்குன்னு தனியாக வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறது கிடையாது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பிரீத்தியோட ஃபங்க்ஷன் வந்து பார்க்கறதுக்கு வந்து உண்மையாகவே புது அனுபவமாக தெரிஞ்சதுன்னு. பூவைத்தாய் பூவைத்தாய் நீ பூவை கோர்த்து வைத்தாய், மலப்பூவைக்குள் பூ வைத்த பூவைக்குள் தீ வைத்தாயோ. தீனி நீ மழையில்லாட நான் அடைந்து வாழ, என் நாளத்தில் ஒன்றத்தம் நாடுக்குளும் சத்தம் உயிரே. பிரீத்தியோட கல்யாணத்தை இன்னொரு டைம் வந்து நேரில் பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்பவே சூப்பராக வந்து தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சது. தாலி பிரித்து கோர்த்ததுமே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருமே வந்து பெரியவங்க எல்லார் காலையுமே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாருமே வந்து ஜாலியாக உட்காந்து அங்கங்கே கதை பேசிகிட்டு இருந்தோம். நான் வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்குதுன்றதுனால அவளை கூட்டிகிட்டு வரல, நான் மட்டும்தான் வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் வேற கால் பண்ணி எப்போ வரேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்தேன்னா முடிஞ்ச அளவுக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்கு போகணும்னு நினைப்பேன். ஏன்னா நமக்கு தினமும் ஃபங்க்ஷன் வர போகிறதுல நம்ம தினமும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண போகிறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான், அதுவும்
இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்க ஃபங்க்ஷன்லாம் வந்து நமக்கு வரும். ஸோ அதனாலேயே முடிஞ்ச அளவுக்கு நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து வீட்டுக்கு போவேன். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த vlog வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.